To Mighty Medicos, we are in the middle of a new series called Heme series oda middle irukum. Previous video la we have discussed detail about the heme synthesis பத்தி detail with mnemonic oda நம்ம discuss பண்ணிருந்தோம். And the next video was about regulation of heme synthesis பத்தி detail discuss பண்ணிருந்தோம். Today what we are going to do அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா porphyria அப்படிங்கற ஒரு group of disorder பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். Porphyria அப்படினா என்ன, define porphyria அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்டாங்கன்னா porphyria is nothing but group of disorders. எதனால வருது அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீமோட biosynthetic pathwayல ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குன்னா அதனால வர எந்த டிசார்டர் இருந்தாலும் அந்த டிசார்டர் பேரு பார்ஃபேரியா. இட் இஸ் a clinical condition related with the heme synthesis அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிஃபெக்ட் in the biosynthetic pathway எதனால வருது, ஹீம் சிந்தசிஸ்ல டிஃபெக்ட் இருந்தா அது பேர் பார்ஃபேரியா. வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் த டிஃபெக்ட் in the heme synthetic pathway அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா this is due to the enzyme mutation. enzymes that helps in the heme synthesis-க்கு ஹெல்ப் பண்ற enzymes-ல there is a gene mutation. அதனால ஏற்படுறது தான் பார்ஃபைரியா அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. So this defect is nothing but enzymes that helps in the heme synthesis there is a gene mutation. So it is maybe autosomal dominant ஆவும் இருக்கலாம், autosomal recessive ஆவும் இருக்கலாம், இல்ல X-linked disorders ஆவும் இருக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. And this disorder may be inherited ஆவும் வரலாம் or this disorder may be acquired ஆ வரலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. So this is a small intro on porphyria. Next what we are going to talk about porphyria அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா we have several classifications on porphyria. அதுல one of the classification அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா single classification எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா பார்ஃபேரியாவை ஹெபாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க, அதுக்கப்புறம் எரித்ரோபோய்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க, ஆர் both hepatic and erythropoietic அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. அது what are those porphyriasங்கிறது at the end of this video நான் உங்களுக்கு சொல்றேன். other type of classification அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா we will separate them as என்னவா பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா inherited porphyrias அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம் or acquired porphyrias அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். today's class will be on inherited porphyrias பத்தி தான் இருக்கும். acquired porphyria அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எதனால வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரீனல் ஃபெயிலியர்னால வரலாம், ஆர் லிவர் டிசார்டர்ஸ்ல வரலாம், இல்ல டியூமர்னால வரலாம், ஆர் டியூ டு டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ், டாக்ஸிக் மெட்டல்ஸ் சச் as lead, அதுக்கப்புறம் மெர்க்குரி ஆர் ஆர்சனிக். இந்த சப்ஸ்டன்ஸ்னால தீஸ் அக்வயர்டு இந்த சப்ஸ்டன்ஸ்னால இட் கேன் காஸ் பார்ஃபேரியா. ஆன் இன்ஹெரிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன்லி டியூ டு ஜீன் மியூட்டேஷன். enzymes that helps in heme synthesis அந்த enzymes gene mutation நால வருதுதான் inherited type. and further inherited type நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா autosomal dominant ஆவும் autosomal recessive ஆவும் X-linked disorders ஆவும் நம்ம பிரிக்கிறோம். this is what a classification of porphyria அப்படின்னு சொல்லிட்டு you had a question அப்படின்னா you have to write these two classifications அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. now we are entering into as such a porphyria குள்ள enter ஆகிறோம். before entering into as such a porphyria குள்ள enter ஆகிறதுக்கு முன்னாடி we should know the heme synthetic pathway. previous video liye na ungalku heme synthetic pathway பத்தி entire சொல்லிட்டாலும் I should repeat, so fast I wanted to repeat this. அதுக்கான mnemonic அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா some great doctors palpate heart under cover produce pure heme. this is a mnemonic for a heme synthesis அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. so இந்த mnemonic பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா actual pathway பத்தி பார்க்க போறோம். so some s எதை signify பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா succinyl CoA synthesis பண்ணுது, and g எதை signify பண்ணுது அப்படின்னா glycine synthesis பண்ணுது. இது ரெண்டும் சேர்ந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா delta, that is d delta aminoleucolenic acid is produced, and then அதுல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா p which signifies பார்ஃபோபிலினோஜன் சிக்னிஃபை பண்ணுது. 4 பார்ஃபோபிலினோஜன் சேரும்போது H which is nothing but ஹைட்ராக்சி மெத்தில்பிலேன் HMB அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருந்து what will be produced அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூரோபார்ஃபரினோஜன் 3 is produced. அதுக்கப்புறம் அதுல இருந்து கோப்ரோபார்ஃபரினோஜன் 3 is produced. அதுல இருந்து புரோட்டோபார்ஃபரினோஜன் 3 is produced. அதுல இருந்து P திருப்பி புரோட்டோபார்ஃபரின் is produced, which produces heme on incorporation of iron. incorporate பண்ணும்போது this will produce heme. this is a synthetic pathway, heme synthetic pathway which we derived it from the mnemonic ல இருந்து இத நம்ம derive பண்ணிட்டோம். so அடுத்து என்ன பண்ணனும் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு ஹெல்ப் பண்ண enzymes பத்தி நம்ம இப்ப சொல்லணும். which is first step succinyl CoA ல இருந்து glycine இது ரெண்டும் சேர்ந்து ALA ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ற enzyme which is ALA synthase அப்படிங்கிற enzyme இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ALA ல இருந்து PBG ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற enzyme பேர் என்ன அப்படின்னா this is either called as ALA dehydratase அப்படின்னு சொல்லலாம், or this is called as PBG synthase அப்படின்னு சொல்லலாம். இந்த enzymeக்கு ரெண்டு பேர் இருக்கு. இந்த PBG ல இருந்து HMB ப்ரொடியூஸ் ஆகுது பாத்தீங்களா, இந்த enzymeக்கு மூணு பேர் இருக்கு. either we call it as HMB synthase அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்,
ஆர் வாட் வி கால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிபிஜி டிஅமினேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். வை வி கால் இட் அஸ் பிபிஜி டிஅமினேஸ் அப்படின்னா இதுலேருந்து 4 அமோனியா வெளியே போகும். ஆர் திஸ் இஸ் கால்ட் அஸ் அ யூரோஃபார்ஃபைரினோஜன். ஓகே, யூரோஃபார்ஃபைரினோஜன் 1 சிந்தேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடலாம். இந்த என்சைமுக்கு 3 பேர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஹெச்எம்பி விச் இஸ் நத்திங் பட் ஹைட்ராக்சி மித்தில் பிலேன்லேருந்து யூரோஃபார்ஃபைரினோஜன் 3 சிந்தேஸ் யூரோஃபார்ஃபைரினோஜன் 3 சிந்தேஸ் மூலியமாக யூரோஃபார்ஃபைரினோஜன் 3 இஸ் ப்ரொடியூஸ்டு. தென் இதிலிருந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூரோஃபார்ஃபைரினோஜன் 3 டீகார்பாக்சிலேஸ் என்சைம் ஹெல்ப் பண்ணி கோஃபார்ஃபைரினோஜன் 3 இஸ் ப்ரொடியூஸ். இந்த கோஃபார்ஃபைரினோஜன் 3 ஆக்சிடேஸ் ஹெல்ப் பண்ணி protoporphyrin 3 is produced. Protoporphyrin 3 oxidase use பண்ணி what is produced na protoporphyrin is produced. Protoporphyrin with help of enzyme called ferrochelatase ல இருந்து what we are getting அப்படின்னா இந்த ஹீம் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு ஹெல்ப் பண்ற கோஎன்சைம் என்னன்னா PLP விட்டமின் B6 இந்த ஸ்டெப்புக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த ALA synthase is a key enzyme for this heme synthesis. ஸோ இந்த ரியாக்ஷன்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீம் ஹெமாட்டின் அண்ட் குளுக்கோஸ் இந்த 3 காம்போனன்ட்ஸ் குளுக்கோஸ் அண்ட் குளுக்கோஸ் ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ் இந்த 3 காம்போனன்ட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ALA சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம் இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ சக்சினைல் கோஏ கிளைசின் ALAவாக மாறாது. ஸோ ஃபர்தர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஹீம் சிந்தசிஸ் நடக்கவே நடக்காது. அண்ட் பாசிட்டிவ் எந்தெந்த சப்ஸ்டன்சஸ் இந்த ALA சிந்தேஸை ஆக்டிவேட் பண்ணி ஹீம் சிந்தசிஸை தூண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸு தட் யூட்டிலைசஸ் சைட்டோக்ரோம் P450. இந்த சைட்டோக்ரோம் P450 எந்தெந்த ட்ரக்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுதோ அது எல்லா ட்ரக்ஸும் ALA சிந்தேஸை தூண்டும் அண்ட் ஹீம் சிந்தசிஸ் அதிகமாகும். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் ஆர் த நெகட்டிவ் ரெகுலேட்டர்ஸ், வாட் ஆர் த பாசிட்டிவ் ரெகுலேட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ லெட் அஸ் நவ் என்டர் இன் டு த ப்ராப்பர் டாபிக் டுடே விச் இஸ் நத்திங் பட் பார்ஃபைரியா குள்ள என்டர் ஆகலாம். பார்ஃபைரியா அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் டாபிக் விச் கேன் பி லேர்ன்ட் இன் மினிட்ஸ். less than 5 minutes we are going to learn today. இந்த ஹீம் சிந்தசிஸ் பாத்வேல எந்த ஒரு என்சைம் டிஃபெக்டாக இருந்தாலும் அதனால் வர டிசார்டர்ஸ் பேர் தான் பார்ஃபைரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ALA சிந்தேஸ் டிஃபிஷியன்சியாக இருந்துச்சுன்னா அதனால் வர டிசீஸ் பேர் எக்ஸ் லிங்க்டு சிடரோபிளாஸ்டிக் அனீமியா அப்படிங்கிற டிசீஸ் வருது. அண்ட் அடுத்து இது ஃபர்ஸ்ட் என்சைம்னால. செகண்ட் என்சைம் இஸ் ALA டீஹைட்ரேட்டேஸ். இந்த என்சைம் டிஃபிஷியன்சியாக இருந்தது அப்படின்னா அதனால வர டிசீஸ் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளம்போ பார்ஃபைரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த பிளம்போ பார்ஃபைரியாவுக்கு இன்னொரு பேர் தான் டாஸ் பார்ஃபைரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து தேர்ட் என்சைம் விச் இஸ் நத்திங் பட் HMP சிந்தேஸ் ஆர் PBG டிஅமினேஸ் ஆர் யூரோஃபார்ஃபினோஜன் 1 சிந்தேஸ். இந்த என்சைம் டிஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா தட் காசஸ் டிசீஸ் கால்ட் அக்யூட் இன்டர்மிட்டன்ட் பார்ஃபைரியா காஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் லெட் மீ லிஸ்ட் அவுட் இந்த என்சைம் டிஃபிஷியன்சினால எந்தெந்த டிசீஸ் வரும் அப்படிங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் லெட் அஸ் டீல் வித் தட் ஒரு என்சைம் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக ஒரு டிஃபெக்ட் பற்றியும் டீட்டெயிலாக டீல் பண்ணலாம். ஃபோர்த் விச் இஸ் நத்திங் பட் யூரோஃபார்ஃபரினோஜன் 3 சிந்தேஸ். இந்த என்சைம் டிஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா அதனால வர பார்ஃபைரியா பேர் விச் இஸ் நத்திங் பட் கன்ஜெனிட்டல் எரித்ரோபாய்டிக் பார்ஃபைரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபிஃப்த் என்சைம் விச் இஸ் யூரோஃபார்ஃபினோஜன் 3 டீகார்பாக்சிலேஸ். அது டிஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா அதனால் வர டிசீஸ் பேர் தான் திஸ் இஸ் கால்ட் அஸ் பார்ஃபைரியா குட்டேனியா டார்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க விச் இஸ் இன் ஷார்ட் ஃபார்ம் PCT அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. அடுத்து 6 என்சைம் விச் இஸ் கோஃபார்ஃபரினோஜன் 3 ஆக்சிடேஸ் டிஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா அதனால் வர டிசீஸ்க்கு பேர் ஹெரிடிட்ரி which is nothing but hereditary coporphyria. 7th which is seventh enzyme which is nothing but protoporphyrinogen 3 oxidase deficient இருந்துச்சுன்னா அதனால வர பார்ஃபைரியா பேர் தான் varigata porphyria அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் 8th enzyme which is ferrochelatase அந்த டிஃபிஷியன்சினால வர டிசீஸ்க்கு பேர் தான் protoporphyria. These are the types of பார்ஃபைரியா. இந்த 8 டிசீசஸையும் தான் நம்ம பார்ஃபைரியா அப்படிங்கிற குரூப் ஆஃப் டிசார்டருக்கு கீழே கொண்டு வரோம். பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா கடைசி 6 டிசீசஸ் ஆர் கால்டஸ் பார்ஃபைரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் ஃபர்ஸ்ட் 2 டிசீசஸ் ஆர் விச் இஸ் பார்ஃபைரியா லைக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் பார்ஃபைரியா. பார்ஃபைரியா அப்படிங்கிறது எதனால் வருது அப்படின்னா திஸ் இஸ் டியூ டு பார்ஃபைரின்
எனி டைப் ஆஃப் ஃபார்ஃபைரின் சச்சஸ் யூரோஃபார்ஃபைரின், கோஃபார்ஃபைரின், புரோட்டோஃபார்ஃபைரின், ஏதோ ஒரு ஃபார்ஃபைரின் காம்பவுண்ட் பிளட்ல அக்குமுலேட் ஆகிறதுனால வருது தான் ஃபார்ஃபேரியா. ஆனால் இந்த ரெண்டும் இட் இஸ் ஆல்சோ ஃபார்ஃபேரியா, பட் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி கால்ட் அஸ் ஃபார்ஃபேரியா லைக் டிசார்டர்ஸ். ஆனால் ஃபார்ஃபேரியான்னு கேட்கும்போது இந்த 8 டிசீஸையுமே தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஒரு டிசீஸையும் பற்றி டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கான சான்ஸை நம்ம ஃபார்ஃபேரியா டிசீஸ் கொடுக்கல. இந்த பேரை மனப்பாடம் பண்ணுறது தான் கஷ்டம். இதுக்கப்புறம் நம்ம சொல்ல போகிறதுலாம் ஈஸி. அதாவது பிஃபோர் ஃபார்ஃபைரின், எனி டைப் ஆஃப் ஃபார்ஃபைரின் சிந்தசிஸ். இந்த பார்ட்வேல ஃபர்ஸ்ட் ஒரு பார்ஃபைரின் வருதுன்னா அது யூரோஃபார்ஃபைரினோஜன் 3 தான். அதுக்கு முன்னாடி வர எல்லா டிசார்டர்ஸ்லையும் என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேம் சிம்டம்ஸ் தான் இருக்கும், விச் இஸ் நத்திங் பட் நியூரோ சைக்கியாட்ரி சிம்டம்ஸ் இருக்கும். ப்ளஸ் வேற என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்டாமினல் பெயின் இருக்கும். இது எதனால் காஸ் பண்ணுது அப்படிங்கிறத நான் இந்த லேட்டர் பார்ட் ஆஃப் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த ஃபார்ஃபைரின் டைப் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது என்ன சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தட் காசஸ் ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி காஸ் பண்ணும். ப்ளஸ் இட் ப்ரொடியூசஸ் ஸ்கின் லீஷன்ஸ் அண்ட் திஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் திஸ் டைப் ஆஃப் சிம்டம்ஸ். அப்டாமினல் பெயின் ப்ரொடியூஸ் பண்ணும், ப்ளஸ் நியூரோ சைக்கியாட்ரிக் சிம்டம்ஸையும் இட் கேன் ப்ரொடியூஸ். நான் ஃபஸ்ட்டு 4 டிசார்டர்ஸ் பற்றி மட்டும் பேச போகிறேன். இந்த எக்ஸ்லிங்க்டு சிடரோபிளாஸ்டிக் அனீமியா அப்படிங்கிறது தனி டாபிக். வி வில் பி டீலிங் தட் வித் அனீமியா அப்படிங்கிற டாபிக் டீல் பண்ணும்போது அதை பற்றி பேசிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 டிசார்டர்ஸில் மட்டும்தான் தேர் வில் பி அ நியூரோசைக் சிம்டம்ஸ் அண்ட் அப்டாமினல் பெயின் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது எதனாலங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது எய்தர் இந்த ஏஎல்ஏ டீஹைட்ரேட்டேஸ் செகண்ட் என்சைம் டிஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா ஏஎல்ஏ பிபிஜியாக மாறாது. அதனால் பிளட்டில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏஎல்ஏ இன்க்ரீஸ்டாக ப்ரொடியூஸ் ஆகும். இன்கேஸ் தேர்ட் என்சைம் டிஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போது பிபிஜி பிளட்டில் அதிகமாக இருக்கும். ஓகே, பிபிஜி பிளட்டில் அதிகமாக இருக்கும், அதை நான் எழுதிக்கிறேன். இன்டர்ன் அது செகண்ட் என்சைமை பிளாக் பண்ணி ஏஎல்ஏவை அதிகமாக இருக்கிற மாதிரி ஆக்கிடும் பிளட்டில். அதை நான் இப்போ இந்த இடத்துல நோட் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஃபோர்த் என்சைம் டிஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா HMB will be increased. In the HMB blocks the third enzyme. In turn, PBG is increased. In turn, second enzyme block பண்ணும். அதனால ALAவும் பாடியில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த 3 disorders which is plumboporphyria or acute intermittent porphyria or congenital erythropoietic porphyria, இந்த 3 டிசீசஸ்லையும் என்ன ஆகுது அப்படின்னா அமினோலிவோலனிக் ஆசிட் அண்ட் ஃபார்ஃபோபிலினோஜன் இது ரெண்டும் பிளட்ல இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ரெண்டும் இன்க்ரீஸ் ஆன இந்த ரெண்டும் பிளட்டில் அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்படி அக்குமுலேட் ஆன இந்த 2 சப்ஸ்டன்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இன்ஹிபிட்ஸ் த என்சைம் கால்ட் அஸ் ATPase அப்படிங்கிற என்சைமை இன்ஹிபிட் பண்ணுது. தேர்பை இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரெயினில் கண்டக்ஷன் டிஃபெக்ட்ஸை காஸ் பண்ணும். thereby it produces neuropsychiatric symptoms produce பண்ணுது. and இதே ALAவும் PBGயும் other enzyme which is called as tryptophan pyrrolase அப்படிங்கிற என்சைமை இன்ஹிபிட் பண்ணும். thereby it produces abdominal pain அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஏன் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் யாருமே இன்னும் கண்டுபிடிக்கல. ஜஸ்ட் இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தியரி தான். இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே தவிர இது ஷியோரா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ திஸ் இஸ் ஒய் நியூரோசைக்கியாட்ரிக் சிம்டம்ஸ் அண்ட் அப்டாமினல் பெயின் இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா acute intermittent porphyria இருக்கு பாத்தீங்களா, which is nothing but AIP அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்ம்ல you will be getting an university important question, important 2 mark you will be getting. அதுக்கு இந்த எல்லா கதையும் சொல்லி இந்த எல்லா கதையும் we have to write. அதுக்கப்புறம் அதோட சிம்டம்ஸ் ஆர் நியூரோ சைக் சிம்டம்ஸ் அண்ட் அப்டாமினல் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இது எந்த பீப்புளில் காமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா these AIP is common in starvationல it is very common. அதுக்கப்புறம் reproductive group இருக்க விமன்ஸுக்கு இட் இஸ் மோஸ்ட் காமன். அதுக்கப்புறம் எதில் காமன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பீப்புள் தோஸ் யூஸ் ட்ரக்ஸ் தட் யூட்டிலைசஸ் சைட்டோக்ரோம் P450 யூட்டிலைஸ் பண்ணுற ட்ரக்ஸ் எடுத்துக்கிற பீப்புளுக்கு தீஸ் அக்யூட் இன்டர்மிட்டன்ட் பார்ஃபேரியா இஸ் காமன் அப்படிங்கிறது எழுதணும். இது எல்லாமே இந்த எல்லா டிசீஸ்க்கும் காமன். ஆனால் இதுக்கு பர்டிகுலராக ஏன் சொல்கிறேன்னா திஸ் டிசீஸ் இஸ் ஆஸ்டினா யூனிவர்சிட்டி கொஸ்டின். அதுக்கப்புறம் இதில் வர அப்டாமினல் பெயின், இதில் அப்டாமினல் பெயின் வரும்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த அப்டாமினல் பெயின் எதை மிமிக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அப்பர் குவாட்ரண்ட்டில் பேங்க்ரியாடைட்டிஸை மிமிக் பண்ணும், ரைட் சைடு அப்பர் குவாட்ரண்ட்டில் கோலிசிஸ்டைட்டிஸை மிமிக் பண்ணும். அதுக்கப்புறம் இட் மே மிமிக் அப்பண்டிசைட்டிஸை மிமிக் பண்ணலாம் ஆர் இட் மே மிமிக் பெப்டிக் அல்சரை மிமிக் பண்ணலாம். ஸோ
அப்டாமினல் பெயின் சொல்லிட்டு வந்தால் திஸ் 4 இஸ் அ காமன் காசஸ் ஆஃப் அப்டாமினல் பெயின். இதெல்லாம் ரூல் அவுட் பண்ணி என்ன காசுனே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் வி ஷுட் சஸ்பெக்ட் அக்யூட் இன்டர்மிட்டன்ட் பார்ஃபேரியாவை நம்ம சஸ்பெக்ட் பண்ணணும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு விளம்பரப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஆனால் திஸ் இஸ் சீரியஸ்லி இன்ட்ரெஸ்டிங். கிரேஸ் அனாட்டமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இருக்குது. அந்த சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா சீசன் 6 எபிசோட் 15ல் தே ஆர் டீலிங் வித் திஸ் பார்ஃபேரியா கூட தே ஆர் டீலிங். ஸோ யூ ஆர் ஃப்ரீ அப்படின்னா இந்த எபிசோட இந்த சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் பேஷண்ட் சாம்பிளாக யூரின் எடுத்துகிட்டு போவோம். அந்த யூரினை டார்க் கலர்டு பாட்டிலில் தான் எடுத்துகிட்டு போகணும். இன்கேஸ் நம்ம சாதாரண பாட்டிலில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா எப்போ தட் யூரின் இஸ் சன்லைட்டில் படுதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பிலினோஜின் ஆர் ஃபார்ஃபைரின் வந்துட்டு என்னவா கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ஃபோபிலினா கன்வெர்ட் ஆகிடும். அதனால லேப் ரிசல்ட்ஸில் நெகட்டிவாக வரும். ஸோ எப்பயுமே ஃபார்ஃபைரியா சஸ்பெக்ட் பண்ணுற கேசஸுக்கு யூரினை நம்ம டார்க் பாட்டில்ஸில் தான் எடுத்துகிட்டு போகணும். வி ஷுட் நாட் டேக் தம் இன் அன்கலர்டு பாட்டில்ஸில் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. விச் வில் கிவ் யூ அ ஃபால்ஸ் நெகட்டிவ் ரியாக்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து why this photosensitivity occurs அப்படிங்கிறத பேச போகிறோம். இன் Porphyria cutaneous tarda, hereditary coporphyria, variegata porphyria, protoporphyria இதெல்லாம் என்ன நடக்குது, எதனால இந்த போட்டோசென்சிட்டிவிட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இதில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா எனி டைப் ஆஃப் ஃபார்ஃபைரின் சச்சஸ் யூரோஃபார்ஃபைரினா இருக்கலாம், இல்லை கோஃபார்ஃபைரினா இருக்கலாம், இல்லை புரோட்டோஃபார்ஃபெரினா இருக்கலாம். எனி டைப் ஆஃப் ஃபார்ஃபெரின் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூஸில் இட் வில் பி டெபாசிட்டட் எப்போ எக்ஸஸ் அமௌண்ட்டில் இருக்கும். இந்த டெபாசிட் ஆன இந்த ஃபார்ஃபைரின்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூவி சன்லைட்டில் இருக்க யூவி லைட்டுக்கு இட் இஸ் அந்த சன்லைட்டில் இருக்க யூவி லைட்டை அந்த டெபாசிட் ஆன ஃபார்ஃபைரின்ஸ் அப்சர்வ் பண்ணும் அண்ட் தீஸ் ஃபார்ஃபைரின்ஸ் கெட் எக்ஸைட்டட் தேர்பை இட் ரிலீஸ் ரியாக்டிவ் ஆக்சிடென்ட் ஸ்பீசிஸை ரிலீஸ் பண்ணும். இந்த ஆர்ஓஎஸ் என்ன பண்ணுன்னா செல்லில் இருக்க லைசோசோமை அழிச்சதுல இருந்து லைசோசோமல் என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி தட் காசஸ் ஸ்கின் லீஷன். இது சன்லைட்ல போகும்போது தான் யூவி லைட் வரும், அப்போதான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். அதனால தான் போட்டோ சென்சிட்டிவிட்டி இருக்குன்னு சொல்றோம். இந்த ஸ்கின் லீஷன் பர்டிகுலரா ஃபேஸோட மார்ஃபாலஜியே மாற்றும். அதனால நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஊல்ஃப் லைக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், இல்லை மங்கி லைக் ஏப் லைக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த இவங்களுக்கு. பிளஸ் இன் யூஎஸ்லாம் வேம்பயர் லைக் ஃபேஸஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. திஸ் இஸ் வாட் இஸ் த மெக்கானிசம் பிஹைண்ட் த அப்டாமினல் பெயினுக்கும் நியூரோசைக்கியாட்ரி சிம்டம்ஸுக்கும் இதுதான் மெக்கானிசம் பிஹைண்டு. ப்ளஸ் ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டிக்கும் ஸ்கின் லீஷன்ஸுக்கும் இதுதான் மெக்கானிசம் பிஹைண்ட் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கன்ஜெனிட்டல் எரித்ரோபாய்டிக் பார்ஃபைரியாவை பற்றி மட்டும் நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த கிளாஸை முடிச்சுக்கிறேன். இந்த கன்ஜெனிட்டல் எரித்ரோபாய்டிக் பார்ஃபைரியா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கந்தர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் பி ஆஸ்கிங் இன் யூனிவர்சிட்டி. கந்தர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் நாட் பி கன்ஃபியூஸ்ட். இட் இஸ் நத்திங் பட் கன்ஜெனிட்டல் எரித்ரோபாய்டிக் பார்ஃபைரியா விச் இஸ் டியூ டு த டெஃபிஷியன்சி ஆஃப் யூரோபார்ஃபைரினோஜன் 3 சிந்தேஸ். இதுலையும் இதே மாதிரி அப்டாமினல் பெயின், யூரோசைக்கியாட்ரிக் சிம்டம்ஸ் அது எல்லாமே இருக்கும். ப்ளஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் போர்ட் வைன் ஸ்டெயின்டு யூரின் வரும். ப்ளஸ் இதில் இந்த ஹெச்எம்பி எல்லாம் போய் பல்லில் அக்குமுலேட் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எரித்ரோடான்ஷியா இருக்கும். எரித்ரோடான்ஷியா இஸ் நத்திங் பட் இந்த டீத்தில் போன்லலாம் அக்குமுலேட் ஆன சப்ஸ்டன்ஸை யூவி லைட் பாஸ் பண்ணி பார்க்கும்போது we can see a red color நம்மளால பார்க்க முடியும், which is due to the accumulation of those substances due to the deficiency of யூரோபார்ஃபெரினோஜன் 3 சிந்தேஸோட டெஃபிஷியன்சினால வர அந்த கலர் தான் எரித்ரோடான்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கந்தர்ஸ் டிசீஸ் பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக டீல் பண்ணியாச்சு. வாட் வி ஆர் லெஃப்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த டிசீஸ் வந்துட்டு ஆட்டோசோமல் டாமினன்ட், எந்தெந்த டிசீஸ் ஆட்டோசோமல் ரெசிஸ்டிவ் அண்ட் வாட் ஆர் எக்ஸ் லிங்க்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லெட் அஸ் ரிவீல் தட். இந்த 8 ஃபார்ஃபேரியாவில் கன்ஜெனிட்டல் எரித்ரோபாய்டிக் ஃபார்ஃபேரியா விச் இஸ் கால்ட் அஸ் கந்தர்ஸ் டிசீஸ் இஸ் அ ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசீஸ் அண்ட் எக்ஸ்லிங்க்டு சிடரோபிளாஸ்டிக் அனீமியா இஸ் அண்ட் எக்ஸ்லிங்க்டு டிசார்டர். அதர் மீதி இருக்க 6 டைப் ஆஃப் ஃபார்ஃபேரியாவுமே ஆட்டோசோமல் டாமினன்ட் டிசீஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தி சேம் congenital erythropoietic porphyria which is autosomal
recessive is a erythropoietic type of porphyria, and this porphyria cutanea which is PCT is both erythropoietic and hepatic type of porphyria. மீதி இருக்க 5 plumboporphyria, acute intermittent porphyria, hereditary porphyria, variegata porphyria and protoporphyria. இந்த அஞ்சுமே வந்துட்டு hepatic type of porphyria அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஐ ஹவ் கிவன் யூ வாட் இஸ் ஹெப்பாட்டிக், வாட் இஸ் எரித்ரோபோய்டிக் அண்ட் போத் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இன்ஹெரிட்டட்ல எது எது ஆட்டோசோமல் டாமினன்ட், எது எது ஆட்டோசோமல் ரெசிஸ்டிவ், எது எது எக்ஸ் லிங்க்டு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஃபார் பார்ஃபேரியா? பார்ஃபேரியாக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏஎல்ஏ பிபிஜினாலையும் இந்த பார்ஃபேரின்ஸ்னாலையும் தான் சிம்டம்ஸ் வருது அப்படிங்கிறது. இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஏஎல்ஏ பிபிஜினால தான் வந்துட்டு வி ஹாவ் அ நியூரோசைக்கட்ரிக் சிம்டம்ஸ் அண்ட் அப்டாமினல் பெயின்ங்கிறத பார்த்தோம். அண்ட் தீஸ் டைப் ஆஃப் பார்ஃபேரின்ஸ்னால தான் ஸ்கின் லீஷன்ஸ் வருதுங்கிறத பார்த்துட்டோம். அப்போ இந்த சக்சினில் கோயே பிளஸ் கிளைசின் எந்த காம்போனண்டாகவும் மாறக்கூடாது. ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் ஃபார் பார்ஃபைரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வி ஷுட் கிவ் ஹெமாட்டின் கொடுக்கணும் அண்ட் டெக்ஸ்ட்ரோஸ் type of saline கொடுக்கணும். This is a symptomatic treatment and drugs that utilizes cytochrome P450 avoid பண்ணணும். அதனால இந்த பாத்வே ஸ்டிமுலேட் ஆகாது. இது ரெண்டும் தான் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் ஃபார் பார்ஃபேரியா. வாட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் ஃபார் பார்ஃபேரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜீன் தெரப்பி தான், விச் இஸ் அட் ரிசர்ச் லெவலில் தான் இருக்கு. அந்த ஜீன் தெரப்பி பற்றி நம்ம இன்னும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கல. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பார்ஃபேரியாவை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் ஐ ஹவ் டிஸ்கஸ்ட் டீட்டெயிலி வித் ஹீம் சிந்தசிஸ் வித் நம்மளோட நிமானிக் இந்த கிளாஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த நிமானிக்கோட நம்ம டீல் பண்ணி முடிச்சோம். அதுக்கப்புறம் ஹீம் ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஐ ஹேட் அ வெரி குட் அண்ட் இன்ட்ரோ ஆன் ஹீம் சீரீஸில் ஐ ஹேட் அ வெரி குட் வீடியோ ஆன் இன்ட்ரோ ஆன் ஹீம் சீரீஸ் அண்ட் போத் ஹெமட்டாலஜி சீரீஸ்க்கும் ஐ ஹேட் அ வெரி குட் வீடியோ. ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் ஃப்ரீ டைமில் இருந்தால் அந்த வீடியோஸையும் பாருங்கள். ப்ளஸ் ஐ ஹேட் அ சீரீஸ் கால்ட் அமினோ ஆசிட் சீரீஸ். அதுலேயும் ஐ ஹேட் எக்ஸ்பிளைன் அபவுட் கிளைசினை பற்றி டீட்டெயிலாக நிறைய பாயிண்ட்ஸ் ஒரு 25 minutes பேசி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவும் இருந்தால் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சி அப்படிங்கிறத இப்போ சொல்லிட்டு நான் இந்த கிளாஸ் முடிச்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டீல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீம் கேட்டபாலிசம் பற்றி டீல் பண்ண போகிறோம். அதுக்கு ரிலேட்டடான டாபிக்கான ஜாண்டிஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மைட்டி மெடிக்கோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.